அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இம்பார்ட்டன்ட் ஒன்லைன் கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. இந்த நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்லைன் கொஸ்டின்ஸ் மூலயமா நம்ம என்ன பண்ணலான்னா அந்த கொஸ்டின்ஸோடைய ஆன்சர்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஈஸியாக நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒன்லைன் கொஸ்டின்ஸை நம்ம எழுதி இதோடைய ஆன்சர்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா நமக்கு பிஜிடிஆர்பிலையும் இல்லை யூஜிசி நெட்லேயும் கேட்கும் போது நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்னா பதில் சொல்லலாம். ஸோ இந்த பேசிக் நமக்கு தெரிஞ்சிருந்தால் நம்ம அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம நல்லபடியாக அட்டென்ட் பண்ணலாம். ஸோ வாங்க நம்ம கொஸ்டின்ஸ் போவோம், ஒன்லைன் கொஸ்டின்ஸுக்கு போவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோன்னா 2 பார்ட்டாக பிரித்து ஒரு பார்ட்டு 50 கொஸ்டின் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்ப்போம். இன்னொரு பார்ட் 50 கொஸ்டின் பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஹூ ஃபஸ்ட்டு எஸ்டிமேட் தி நேஷ்னல் இன்கம் இன் இந்தியா? இந்தியாவில் ஃபஸ்ட்டு நேஷ்னல் இன்கம் எஸ்டிமேட் பண்ணது யாருன்னா தாதாபாய் நேருஜி. ஓகே, இது பாருங்கள். அடுத்த 2வது கொஸ்டின். ஒரிஜினலி த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் லிமிட் ஆஃப் தி ஸ்டாட்டுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ ப்ரிஸ்கிரைப்ட் இன் இந்தியா வாஸ் 40% அண்ட் 0%. ஸ்டாட்டுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மினிமம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறீங்க. மேக்ஸிமம் 40%, மினிமம் 0% வரைக்கும் என்ன பண்ணலாம், ஸ்டாட்டுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ நம்ம மேக்ஸிமம் மினிமமாக நம்ம கேல்குலேட் பண்ணலாம். இது என்னது ஸ்டாட்டுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ? பேங்க் ஷுட் கீப் வித் தெம்செல்ஃப், அதுதான் ஸ்டாட்டுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. பேங்க் என்ன பண்ணோன்னா அவங்கக்கிட்டேயே என்ன பண்ணோன்னா அது மணியாகவோ பாண்ட்ஸ் ஆகவோ கோல்டாகவோ அவங்களே என்ன பண்ணோம், பேங்க் ஷுட் கீப் வித் தெம்செல்ஃப் ஆஸ் அ ரிசர்வ். ஸோ அதுதான் ஸ்டாட்டுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. அடுத்து, ஹூ ரோட் தி புக் பிளான்ட் எக்கனாமி ஃபார் இந்தியா? பிளான்ட் எக்கனாமிக் ஃபார் இந்தியாவில் யார் இந்த புக்கு எழுதுன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வரஷரியா, விஸ்வரஷரியா. விச் ட்ரீட்டட் ஆஸ் அன் பேப்பர் கோல்டு. பேப்பர் கோல்டை எதை ட்ரீட் பண்ணுது? எஸ்டிஆர் தான் பேப்பர் கோல்டை ட்ரீட் பண்ணுது. அடுத்து, த செகண்ட் 5-year plan was based on Mahalanobis plan. Second 5-year plan was based on Mahalanobis plan. அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்கள். VAT has been introduced on the recommendation of which commission? எல்கே ஜா கமிஷன். ஸோ VAT யார் கமிஷனில் வந்துச்சு? வேல்யூ ஆடட் டேக்ஸு எல்கே ஜா கமிஷனில் வந்திருக்கு. ஓகே, அடுத்து பேட் மணி இஸ் நாட் அ லிமிட்டட் இன் தி குவான்டிட்டி டிரைவ் குட்ஸ் மணி அவுட் ஆஃப் அன் சர்க்குலேஷன் இஸ் தி லா நோன் அஸ் கிரிஷம் லா. ஸோ பேட் மணி இட்ஸ் டிரைவ் குட் மணி அவுட் ஆஃப் சர்க்குலேஷன். ஸோ பேட் மணி குட் மணி இந்த கான்செப்ட் யார் சொன்னதா? கிரிஷம்ஸ் லா சொன்னது. விச் பிளான் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் அன் காட்கில் யோஜனா. தேர்டு 5-year plan. தேர்டு 5-year பிளானை தான் நம்ம என்ன சொல்கிறோம், காட்கில் யோஜனா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன் விச் இயர் ஸ்டாட்டுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ வாஸ் ஃபஸ்ட்டு இம்போஸ் ஆன் பேங்க்ஸ். ஸோ பேங்க்ஸ் மூலயமா ஸ்டாட்டுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ எப்போ ஃபஸ்ட்டு இம்போஸ் பண்ணாங்கன்னா 1949. ஸோ அக்ரிகல்ச்சர் சென்சஸ் இஸ் டேக்கன் ஆஃப்டர் இயர். ஸோ எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி அக்ரிகல்ச்சர் சென்சஸ் எடுப்பாங்க? 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அக்ரிகல்ச்சர் சென்சஸ் எடுப்பாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் சென்சஸ் இஸ் வில் டேக்கன் ஃபார் 5 years. சரியா, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அக்ரிகல்ச்சர் சென்சஸ் எடுப்பாங்க. இது போன வாட்டி பிஜிடிஆர்பியில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் அண்ட் சோஷியல் சேஞ்சஸ் இன் கிவன் பை ஹேகன்ஸ். ஸோ அதுவும் மைக்ரேஷன் அன்எம்ப்ளாய்மெண்ட் தியரி யார் சொன்னதா? அரிஸ்டோடாடோ. இது டிஎன் செட்லேயும் கேட்டிருப்பாங்க, இந்த கொஸ்டின் டிஎன் செட்லேயும் கேட்டிருப்பாங்க. ஸோ டீவேல்யூஷன் ஆஃப் அண்ட் கரன்சி ரிசல்ட். டீவேல்யூஷன் எதில் ரிசல்ட் பண்ணுது? இன்க்ரீஸ் இன் தி எக்ஸ்போர்ட் அண்ட் இம்ப்ரூவிங் இன் தி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஓகே, அடுத்து இன் கிளாசிக்கல் மேக்ரோ எக்கனாமிக் த மணி சப்ளை டிட்டர்மைன்ட் பை டேஷ். ஸோ கிளாசிக்கல் மேக்ரோ எக்கனாமிக்கில் மணி சப்ளை எதை டிட்டர்மைன் பண்ணுது தான்? ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணுது. ஓகே, அடுத்து அக்கார்டிங் டு கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் டிக்ளைனிங் இன் தி மணி வேஜ் அண்ட் ப்ரைஸ் வில் லீட் டு ஹை லெவல் ஆஃப் அன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அவுட்புட். ஸோ கிளாசிக்கல் எக்கனாமிக் பொறுத்த வரைக்கும் மணி வேஜும் ப்ரைஸும் வில் பி டிக்ளைன் ஆனால் அது என்ன ஆகும்னா ஹை லெவல் ஆஃப் அன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அவுட்புட் கிரியேட் பண்ணும். ஓகே, அடுத்து மானிட்டரி பாலிசி இஸ் மோர் எஃபெக்டிவ் வென் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ்
interest elastic and demand for money is interest inelastic. அடுத்து in HO theory the nation will export commodity which is intensive in it relatively abundant factor. So different paradox occur when so income effect is an negative and greater than substitution effect. Income effect negative and greater than substitution effect. So அடுத்து 20வது question பாருங்க. The monetary policy is perfectly ineffective when LM curve is horizontal. In Burton model adjustable value in price not output. அடுத்து finance commission was set up. Finance commission எப்போ set up பண்ணாங்க? ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 280 in 1951. அடுத்து the main task of 15th finance commission. 15th finance commission உடைய main task என்ன? The strategy, cooperation, federation, improvement, the quality of public spending and help the protect the fiscal stability. அடுத்து Harrod technique progress is labor argument or natural. Okay, Harrod technique progress என்னதா labor argument and natural. Merzel state and income distribution is imposed on tariff became favorable to the abundant factor and unfavorable to be scare factor. The Merzel paradox இது இன்டர்நேஷ்னல் தியரியில் ஒரு கான்செப்ட் இருக்குது. Merzel paradoxனா என்ன அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேவரபிள் டு abundant factor. இப்போ டேரிஃப் இம்போஸ் பண்ணால் அது யாருக்கு ஃபேவரபுளாக இருக்கும்? abundant factor எந்த கண்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணுதோ அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். எந்த கண்ட்ரி ஸ்கேர் ஃபேக்டர் இருக்கோ அவங்களுக்கு அன்ஃபேவரபுளாக இருக்கும். இது யாரோடைய கான்செப்ட்னா மர்ஸ்லருடைய கான்செப்ட். Merzel theory is also known as an effective of tariff on domestic price. Merzel theory effective of tariff on domestic price. Malthus was only a classical embarrassment and important of a demand for determination of an output. Okay, அடுத்து 28வது क्वेश्चन பாருங்க. The Cobb-Douglas production function is a linear homogeneous production function. Sum of exponent equal to 1. Alpha plus beta is equal to 1. Cobb-Douglas production எப்போவுமே 1 தான் இருக்கும். Alpha plus beta is equal to 1 தான் இருக்கும். ஓகே, அடுத்து 29வது question. CES constant elasticity substitution production இது constant elasticity substitution எதை பற்றி பேசுதுன்னா constant but not equal to 1. okay, author Lewis development his theory utilization of surplus manpower in 1950. he wrote the famous book. author Lewis ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக் பேர் என்ன? economic development and unlimited supply of labor. he focused on the structural transformation of primary and subsistence economy. இது எல்லாமே என்னுடைய ஷார்ட் நோட்ஸ்லேருந்து நான் எடுத்த நோட்ஸ். இப்போ நான் படிக்கும்போது மெட்டீரியல்லேருந்து படிக்கும்போது ஷார்ட் நோட்ஸ் க்ரியேட் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஷார்ட் நோட்லேருந்து நான் க்ரியேட் பண்ண கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ஸோ gravity model of an international trade is given by the John Timbergen in 1962. it is used in the bilateral contacts is take into the account and distance among the trading nation. அடுத்து 32வது கொஸ்டின் பாருங்கள். the time difference theory of an interest given by the Fisher. அதுக்கப்புறம் curtail under oligopoly market aims to maximize the industrial profit. அதுக்கப்புறம் Slutsky equation split between price, income and substitution effect. the first time extensive input output model is used by the third 5-year plan. எப்போ ஃபர்ஸ்ட் டைம் இன்புட் அவுட்புட் மாடல் யூஸ் பண்ணாங்கன்னா third 5-year plan. லியோன்திஃப் தான் இந்த இன்புட் அவுட்புட் மாடல் சொன்னது. the capital account of an balance of payment include the foreign loan, FDI and banking and other form of an capital borrowing but not private remittance. ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்னென்ன வரும்னா லோன் வரும், FDI வரும், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரும், பேங்கிங் அண்ட் அதர் ஃபார்ம் ஆஃப் கேபிட்டல் பாரோயிங் வந்துடும், பட் ப்ரைவேட் ரெமிட்டன்ஸ் வராது. ஓகே, அடுத்து the Harrod-Domel production function is based on the Leontief production function. ஓகே, அடுத்து the key property of an AK model is an absence of diminishing return with respect to capital. AK மாடலுடைய
என்ன மாடல் ஏகே மாடல் கீ வேர்டு என்ன சொல்லுதுன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன் வித் தி ரெஸ்பெக்ட் டு கேபிட்டல். திஸ் தியரி அசியூம் தி கான்ஸ்டன்ட் சேவிங் ரேட் அண்ட் சேவிங் ரேட் இஸ் அன் எக்ஸோஜீனியஸ்லி டிட்டர்மைன். ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்படி தான் கேட்பாங்க எக்கனாமிக்ஸில். பாருங்கள், நம்ம படிக்கிற மாதிரி நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, ஈஸியாக கேட்டுருவாங்க. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஹூ டிஃபைன் மைக்ரோ எக்கனாமிக்கு, ஹூ டிஃபைன் மேக்ரோ எக்கனாமிக்கு, ப்ரைஸ் தேரினா என்ன, இன்கம் தேரினா என்ன, அப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்க. கொஸ்டின்ஸ் எல்லாமே டீப்பாக இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லா கான்செப்டும் நம்ம படிச்சுட்டு போனால் தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். In the Pesanity growth model, the interplay take place among the profit rate, distribution of an income and economic growth. The logistic curve depicts the long run behavior of an population. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இது புதுசாக இருக்கும், அது புதுசு கிடையாது. இதெல்லாம் நம்ம சிலபஸில் கவர் ஆகுது. இதெல்லாம் நமக்கு இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்கு, பப்ளிக் எக்கனாமிக்கு, மேக்ரோ எக்கனாமிக்கு, இதெல்லாம் இந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகுது. The Cauchy theorem of an environmental economic. இப்போ environmental economic பாருங்கள், the only few people are involved in the production activity. Property rights are the clearly recognized. The negotiable costs are low. அதுக்கப்புறம் purchase of an government security by RBI lead to increasing the money supply, and scale of an government security by RBI will lead to reduce the money supply in the economy. It comes under open market operation instrument of an RBI. The following is an pottery in the population pyramid of an country is age, sex, distribution of population. The Deepak Prakash committee related to the financing the development of an infrastructure. The Golpuria committee related with the improving the customer service in bank. The Rangarajan committee lead to balance of payment. The Narasimha committee lead with the banking sector improvement. According to Kuznets, APS remains stable and constant. The coefficient of an correlation is independent to changes in the origin and scale. The budget incidence of an government related with the effect of both on government expenditure and tax distribution on income. According to NFHS 5, total fertility rate is 2, under 5 mortality rate is 41.9, infant mortality rate is an 35.2 and institutional birth is an 89. இது கண்டிப்பாக கேட்பாங்க. NFHI ரிப்போர்ட்டு கண்டிப்பாக என்ன பண்ணாங்கன்னா, இது போன வாட்டி எக்ஸாமில் நெட் எக்ஸாம்லையும் கேட்டுருக்காங்க. கண்டிப்பாக நமக்கு அடுத்த PGTRP கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓம்கார் கோஸ்வாமி கமிட்டி ரிலேட்டட் வித் தி இண்டஸ்ட்ரியல் சிக்னஸ் இன் இந்தியா. The Arjun Gupta committee related with the public sector enterprise autonomy. The Rakesh Mohan committee related with the infrastructural development. ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு 50 கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். இது எல்லாம் ஒன்லைன் கொஸ்டின்னு. இது எல்லாமே நம்மளுடைய நோட்ஸில் இருக்கணும். யாரெல்லாம் PGTRP ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் அடுத்த நெட்டு செட்டு அடுத்த வர அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, இது எல்லாமே நமக்கு நோட்ஸில் இருந்தால் தான் நம்மளால் கண்டிப்பாக அந்த அரசு வேலை வாங்குறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்டான நோட்ஸு. இது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த PDF தேவைப்படுதோ, நான் கீழே உங்களுக்கு அந்த டெலிகிராமோடைய லிங்க்கு கொடுத்துருக்கேன். தயவுசெய்து அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்னென்ன PDF போடுறேனோ அந்த PDF வரும். இதுக்கு முன்னாடி நான் 200 கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அந்த PDFும் உங்களுக்கு அந்த டெலிகிராம் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த PDFும் கொடுக்கப்படும். ஓகே, ஸோ அனைவரும் யாரெல்லாம் இந்த காணொலியை பார்த்துட்ருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எக்கனாமிக்ஸ் மக்களுக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். எக்கனாமிக்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ, யாரெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்களோ, எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் PGTRP படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப நமக்கு முக்கியமானது. ஸோ அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். வணக்கம்.